ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலகிடியூ. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய எக்ஸாம் டிசம்பர் 20 இந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு ஹால் டிக்கெட் எல்லாம் யூனிவர்சிட்டி அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்து கண்டிப்பாக முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே சர்வர் பிஸி, டவுன்லோட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே எஸ்டிஇ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, பாஸ் மார்க் எவ்வளவு? ஸோ எவ்வளோ மார்க் வாங்கினா நம்ம பாஸ் பண்ணுறது எவ்வளோ மினிமம் மார்க் வேணும், யூஜி பிஜி அப்படிங்கிறது கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நான் நிறைய பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் கமெண்ட் பாக்ஸில். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் இப்போ போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் கூட கேட்டதுனால அது சம்மந்தமாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ மினிமம் பாஸ் மார்க் ஃபார் எஸ்டிஇ ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி அண்ட் பிஜிக்கு எவ்வளோ வாங்கணும், அது இல்லாமல் மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு 2 டவுட்டை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்டிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், எஸ்டிஇ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய யூஜி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 40 மார்க், 100க்கு 40 மார்க் நீங்கள் வாங்கணும். அதுதான் பாஸ். ஸோ மினிமம் பாஸ் மார்க் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40. அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50. ஓகேவா? இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மட்டும் இல்லை, ரெகுலர் காலேஜில் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ரெகுலர் காலேஜஸில் அஃபிலியேட்டட் நான் அட்டானமஸ் காலேஜஸ் ஆகட்டும் அல்லது அட்டானமஸ் காலேஜஸ் ஆகட்டும், எல்லாத்துமே இதுதான் ப்ரொசீஜர். மினிமம் 40 மார்க்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினா தான் பாஸு. அதே மாதிரி மினிமம் 50 மார்க்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினா தான் அவங்க பாஸ். ஓகேவா? ஸோ இந்த எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம், இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சம்மத டவுட்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, சார் ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு புரியுது. ஆனால் யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணி எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே டைம் டேபிளும் கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம் சென்டரோடு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும், ஆஃப்லைனில் தான் அப்படிங்கிறது நமக்கு இந்த டைரக்டாக யூனிவர்சிட்டி சொல்லலைனாலும் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி நீங்கள் அந்த டவுட் மட்டுமே கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ஆன்லைனில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்ச விஷயம்தான். ஆனால் யூனிவர்சிட்டி இப்படி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூஜிசி பிளெண்டட் மோடில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலையுமே கூட கலந்து கூட எக்ஸாம் ஆகட்டும் அல்லது கிளாஸஸ் ஆகட்டும் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் த ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸை பொறுத்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிசைட் எடுப்பாங்க. அதனுடைய வழிமுறைகளையும் கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கூட அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக கூட ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேரடி தேர்வுகள் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் கூட அந்த டவுட்டை நீங்கள் வச்சிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கக்கூடியது. அட் த சேம் டைம் ஒன் மோர் டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எக்ஸாம் டிஸ்டன்ஸ் எக்ஸாம் சென்டர் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நாங்கள் எப்படி போய் எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஃபாரின்ல இருக்கோம், எழுதவும் முடியாது. அதே மாதிரி ஒமைக்ரான் கொரோனா தொற்றுகள்லாம் இருக்க சூழ்நிலையில் நீங்கள் நம்மளால் போய் தைரியமாக கலந்துட்டு எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணி எழுத முடியாத சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய முடிவுகள் தான் அதுக்கு பதில் சொல்லும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல். உங்கள் டிஸ்கிரிப்ஷன் தான், உங்கள் முடிவை பொறுத்து நீங்கள் முடிவுகள் எடுத்துக்கலாம். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் ஏரியாவில் கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது, வெளியே வர முடியாது அல்லது ஏதாவது நமக்கு கொரோனா தொற்று பரவிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறது பயமோ சந்தேகமோ இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. எஜுகேஷன் இஸ் மஸ்ட். அட் த சேம் டைம் நம்ம ஹெல்த்துக்கு மேலே எதுவுமே இல்லை. ஹெல்த் உடல்நிலை நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மேற்கொண்டு நம்ம எவ்வளோ வேணால் படிக்கலாம், எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி எவ்வளோ டிகிரிஸ் வேணால் வாங்கலாம். ஸோ அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் மேற்கொண்டு அந்த டவுட்டை நீங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள். குழந்தைங்க
ட்ரைனிங் இருக்குது போக முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெவி ரிஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். இது என்னுடைய ஓன் சஜஷன், ஓகேவா? ஸோ ஹெவி ரிஸ்க் எடுத்து எக்ஸாம் எழுதியே ஆகணுங்கிற மாதிரி அடமும் பண்ண வேண்டாம், அல்லது போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் கட் பண்ணவும் வேண்டாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதான் நம்ம சேனல் இந்த வீடியோ மூலமாக சொல்ல நினைச்ச விஷயம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ் இன் SD examination.